ஹலோ பாபு, என்ன போட்டு தள்ளியாச்சா? எங்க போடுறது? அவன் ஓடிட்டானா? என்னைய பிரச்சனை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை நம்பி தான் காசு விட்டேன். பேக் டு மோட். அவன் ஓடிட்டானா? உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம நம்பர். இவன் மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஓடிக்கணுமே. ஐயோ, தேன் குடிச்சு எல்லாம் ஓடுங்கய்யா. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். நீ பெரிய மனுஷயா? எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? இவன் கீழே நீ என்னைக்காவது ஒரு நாள் கல்ல விட்டு எரிவன் தெரிஞ்சுதான் அவன் வேணும்னே தேன் கூட்டுக்கு கீழே கட்ட விட்ட வச்சிருக்கான். அவன் சாதாரண நாள் கிடையாது, குசும்பே. மூக்கு முந்திரி பழம் மாதிரி இருந்தா இப்படித்தான் தேனி கோவம் வரும். வாடா என் செல்லங்களா. ஏமா குழந்தைங்கள உள்ள கூட்டிட்டு போமா. சாப்பிட்டீங்களா? வா தம்பி. ஆமா, அண்ணன் எங்கம்மா? உன் வீடு விஷயமா நிலத்தரகரை பார்க்க போயிருக்கான். அதுக்கு அவசியமே இல்ல, எங்க 2 பேருக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எங்க? எனக்கு மதுரை, இவளுக்கு காஞ்சிபுரம். கூடிய சீக்கிரமே இவ்வளவு மதுரைக்கு வந்துருவா. செக்ரட்டேரியட்ல இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ப பசங்க? எனக்கும் அதாம ஒரே யோசனையா இருக்கு. நாங்க ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்க போறோம். சோ பசங்களை எங்கதான் விடணும். அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? குழந்தைங்களோட இருக்கிறதானே எனக்கு சந்தோஷம். 1 மாசம் தான், அதுக்குள்ளார அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நான் போய் ரெடியா வரேன். அது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு பாட்டினா உசுறு, ரொம்ப ஏங்குதுங்க. அது இப்பதான் தெரியுதா? மாமா, எப்படி இருக்கீங்க? துபாயில வியாபாரம் நல்லா போதா? இந்த ஒரு நிமிஷம் அக்கா கிட்ட தரேன். மாமா. ஹலோ ஹலோ ஹலோ. டேய், என்னடா ஒண்ணுமே கேட்கல? சிக்னல் இல்ல. தோ அந்த மரத்துக்கிட்ட போய் பேசு, கிளியரா கேட்கும். சரி கொடு. ஹலோ, என்னங்க? ஹலோ, நான் அண்ணங்கிட்ட பேசிட்டு வந்தேன். சிச்சி, ஃபோன்ல ஒன்றும் வரல. அது ஆஃப் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆஃப் ஆன ஃபோன்ல தான் அக்கா ரொமான்ஸ் பண்ணுது. டீ போடுறியா? இல்ல, காஃபி. ஓ, காஃபி போடுறியா? இதான் ரொமான்ஸா? டேய், ஐயோ, நான் ஒன்றும் பண்ணல. என்னடா இது? நான் தான் பேசுறேன், அவர் பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அப்படியா? ஹலோ மாமா, இது ஒரு விளையாட்டா? இதுக்காக அக்கா கிட்ட பேசாம இருப்பீங்களா? சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். அது மாமா உன்னை ரொம்ப லவ் பண்றாராம். நீ ஹலோ சொல்றது அவ்வளோ நல்லா இருக்கான். இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்து களைப்பா படுத்திருக்காராம். நீ ஹலோ சொல்லிக்கிட்டே இருப்பியா, அதை கேட்டுக்கிட்டே ஒரு தூங்க வரான். இப்படி ஒரு அல்ப ஆசை. நான் வேணா கட் பண்ணிடுறேன். சி கொடு. இதெல்லாம் நான் போய் தம்பி கிட்ட சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. சரி, நான் ஹலோ சொல்றேன், நீங்க தூங்குங்க. ஹலோ. என்ன காஃபி போடுறியா? சரி சரி, கோச்சிக்காது. நான் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவேன். ஹலோ 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 ஹலோ. எப்படியும் ஒரு 1000 வகை ஹலோ சொல்லாம எங்க அக்கா வராது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்ப இல்ல. பசங்க என்னைக்காவது இப்படி சொல்லிருக்குமா? ஏன்டி பொண்ணுங்க மட்டும் இப்படி இருக்கீங்க? அதான் எங்க அளவுக்கு பெருந்தன்மை உங்ககிட்ட இல்ல. நீ நைட்ல இந்த சமையல் மந்திரம் ப்ரோக்ராம்லாம் பாக்குறது இல்லையா? உங்க அக்கா அங்க அலோ அலோன்னு கத்திக்கிட்டு இருக்கு, நீ லோ லோன்னு இவ பின்னால சுத்திக்கிட்டு இருக்க. என்ன குடும்பம் இது? என்ன பண்றது? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டா. எப்ப கல்யாணம் உங்க சொல்ல சொல்லு. எமிசாக்சனு ஓடியா, ஐயாவுக்கு எப்ப கல்யாணம்னு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடு. வாமா எமிசாக்சனு, ஓடியா. என்ன கிளி வெளியவே வரல? காட்டு பூனைய பார்த்தா அதுக்கு பயம். காட்டு பூனையா? தலைவா, நீ எப்போ வந்த? ஏதோ கல்யாணம் ஜோசியம் காதல விழுந்துச்சு, அதான் வந்தேன். அதான் நான் பார்த்தேன். கல்யாணம் தான் வந்து நின்றுவிய. சரி, தலைவர் பேருக்கே முதல்ல அட்டை எடுக்க சொல்லு. எமிசாக்சனு மூட் அவுட். என் கிளிக்கும் அந்த ஆளுக்கு செட் ஆகாது. ஏன்? ஒரே கேள்வியை எத்தனை வருஷமா தான் கேட்பீங்க? இவ பாட்டி கிளிகிட்ட கேட்டீங்க, அப்புறம் இவங்க அம்மா கிளிகிட்ட கேட்டீங்க, இப்ப இவகிட்டையும் கேக்குறீங்க. ஏற்கனவே பார்த்ததுக்கு 1500 ரூபாய் கடன். கிளி கிட்ட போய் கடன் வச்சிருக்கே தலைவா. கிளி சாப்பிட்டு உனக்கு கல்யாணம் ஆகல. நெக்ஸ்ட் இந்த 100 ரூபா இப்ப அட்டை எடுக்க சொல்லு. வர வச்சுக்கிறேன். முத்துப்பாண்டிக்கு எப்பதான் கல்யாணம்? டக்குன்னு அட்டை எடு எமிசாக்சனு. நம்ம முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் எப்பன்னு சொல்லு. அட, என்ன யோசிக்கிற?